இந்திய அரசும் இந்தியமும் திராவிட அரசும் திராவிடமும் இணைந்து தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு ஆகச் சிறந்த பரிசை வாக்களித்த மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு மிக பெருமைப்பான ஒரு பரிசை பொக்கிஷத்தை இந்த மதுரை மண்ணுக்கு, மதுரை மாவட்டத்திற்கு இந்த திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு அளித்திருக்கிறது என்றால் பாருங்கள் அன்பு மக்களே. தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க கோலமாக அறிவிக்கப்பட்ட இந்த அரிட்டாப்பட்டி சற்றேறக்குறைய 5000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த கற்கரை கோயில்கள், பெரும் பெரும் கற்மலை குன்றுகள், 7 மலை குன்றுகள், ஏறக்குறைய 22 ஏரிகள், 200க்கும் மேற்பட்ட குளங்கள், 800 ஆண்டுகால நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்ட இந்த மண்ணை 4000 ஆண்டுகளாக, 3000 ஆண்டுகளாக, 2500 ஆண்டுகளாக, 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிராமி எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுகளை கொண்ட 2000 ஆண்டுகளாக சமண படுக்கை கொண்ட மலை படுகை கொண்ட இந்த பகுதியை சூறையாடுவதற்கு இந்த பகுதியை, மதுரை மண்ணின் மகத்தான மகளை இயற்கை அன்னை கொடுத்த அந்த அற்புதத்தை இந்த திராவிட அரசும் ஒன்றிய அரசும் சிதைத்து வன்புறவு செய்வதற்குத்தான் இந்த டங்ஷன் சுரங்கத்தை இங்கே அவர்கள் ஏற்படுத்த துடிக்கிறார்கள். யாருக்கப்பா கவலை? யாருக்கு கவலை இருக்க முடியும்? என் அன்பு மக்களே, இந்த உலகம், இந்த பூமி பந்து ஒருபோதும் தீயவர்களாக கட்டு போவதில்லை. மாறாக எல்லா தீயவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களாக இந்த பூமி பந்து கெடுகிறது என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். அப்படி வேடிக்கை பார்த்து செல்வதற்கு அல்ல, நாதியற்ற இனத்தில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு நாம் தமிழர் இருக்கிறது என்ற ஒற்றை நம்பிக்கை தான் இந்த மக்களுக்கு நாங்கள் அளித்து இருக்கிறோம். வேறொன்றுமில்லை. இதுல வர்றாரு, அட்டாப்பட்டி சுத்தி உள்ள எல்லா கிராம பஞ்சாயத்தையும் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. மரியாதைக்குரிய பத்திரிகைத்துறை, பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் மூர்த்தியும் வர்றாரு, கையெழுத்து போடுறாரு. தீர்மானம் எப்பா நீங்க ஊராட்சி மன்றத்தில் தீர்மானத்தை போட்டு, ஐயா மரியாதைக்குரிய மந்திரி பெருமக்களே, நீங்கள் தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயத்தில் உருட்டு போடுங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுங்கள். இனி தமிழ்நாட்டில் இனி எந்த சுரங்கங்களுக்கும் அனுமதி இல்லை என்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் சார்வார் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுங்கள். போதும், நீங்களும் பண்ணாதீங்க. எங்களோட கத்துறோம், அதிகாரமற்ற பிள்ளைகள் தெருவில் கத்துறோம். இப்பதோட சரியான அனுமதி இல்ல. சரியான ஒரு டாடா ஏசி குட்டியான என்றுதான் பேசக்கூடிய ஒரு நிலைமை. தமிழன் போராடுவதற்கு முடக்கப்படுகிறான் என்றால் இந்த நிலம் வேறொரு கையில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அன்பான மக்களே, சூழலியல் பள்ளியூர் பெருக்கம் திருவள்ளுவர் காலத்திலிருந்து, பூமி தோன்றிய காலத்திலிருந்து பேசிய ஒரு இனக்கூட்டம் இருக்கிறது என்றால் அது நாம் சார்ந்த தமிழர் இனக்கூட்டம் தான் பள்ளியூர் பெருக்கத்தை பேசிக்கொண்டு இருக்கிறது. இது செதஞ்சிச்சுன்னா இங்க ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. ஈஸ்டர்ன் காட்ஸ்ல மிக முக்கியமான மலைக்குன்றுகள், செயற்கை நீரூற்றுகள், ஊரணிகள், குளங்கள், இது அத்தனை பாதுகாக்கப்பட்ட ஒரு பல்லுயிர் பெருக்க நிறைந்த பகுதிதான் இந்த அரியாப்பட்டி. ஏறக்குறைய 2015 ஹெக்டேர் நிலம் அவன் டாக்குமெண்ட்ல வச்சிருக்கிறான். அவன் எடுக்க போறது 6000 ஹெக்டேர் நிலம். 6000 ஹெக்டேர் நிலத்தை அவன் எடுக்க போறான் டாக்குமெண்ட்ல. யாருக்குப்பா அந்த நிலத்தை எடுத்து கொடுக்க? அகர்வால். யாரப்பா அவன்? குஜராத் பார்ப்பன பணியா முதலாளி. யாருக்கப்பா எங்க நிலத்தை தார வார்த்து, யார் தாலி அத்து நீ அவனை பணக்கார ஆக்குவதற்கு நீ வேலை செய்கிறாய்? யார் இதை கேட்பா? யார் செய்வா? ஊடகத்தில் விவாதப்படுற வரக்கூடிய இந்த விஷயம் அப்படி அமுக்கப்பட்டு கிடக்கிறது. ஒன்று நினைவு கொள்ளுங்கள், அண்ணன் சீமான் வருவதற்கு முன்னால் இந்த நிலத்தில் ஆட்டம் போட்டாய், இனி நிலத்தில் ஆட்டம் போடு அத்தனை பேர் கெண்ட கால்களுக்கு கீழே வைத்தியம் பார்க்கப்படும். எத்தனை நாள் உங்கள் துயரத்தை நாங்கள் தாங்கி நிற்பது? ஒரு சைடு மக்கள் மீது கோபம் வருகிறது. காரணம் என்ன? அறியாமை. அன்பு மக்களை விடுதலையின் முதல் படிய விழிப்புணர்வு தான். அதை தான் இத்தனை ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்திலே செய்து கொண்டிருக்கிறது. இனியும் செய்வோம். மக்களை திரட்டி, மக்களை படையாக்கி, தமிழருக்கு என்று ஒரு பெரும் படை இருக்கிறது, அரசியல் அதிகாரம் கொண்ட ஒரு படை இருக்கிறது என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருப்போம். நீங்களும் தமிழர், நானும் தமிழர். இந்த நிலத்தை பாதுகாக்க ஒன்றாக கைகோர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.